ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்குது, ஜெபத்தை கேட்குறவரே. மாம்சமான யாரும் உன்னிடத்தில் வருவார்கள் சொல்லிட்டு ஒரு சங்கீதம் 65:2 ஒரு வசனம் இருக்குது. ஜெபத்தை கேட்குறவர் அவருடைய பேர். அவருடைய பேர் அநேக பேர்கள் கர்த்தருக்கு உண்டு. அதில் ஒரு பேர் ஜெபத்தை கேட்குறவர். அவர் ஜெபத்தை நீங்கள் நிறைய ஜெபிப்பீங்களா, நிறைய நேரம் அவரை நோக்கி இருக்கலாம். ஆனால் ஒரு ஜெபம் கூட அவர் தள்ளி விடுகிறது இல்லை. உங்களை அறியேன்னு சொல்லி தள்ளி விடுகிற தேவன் அல்ல. அவர் நம்ம ஜெபத்தை தள்ளுகிற தேவன் அல்ல, அலட்சியம் பண்ணுகிற தேவன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதம் 66:18-20 நம்ம வாசிக்கலாம். அவத்தை ஜெபத்தை அலட்சியம் பண்ண மாட்டாங்க, தள்ளிவிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அப்புறம் அக்கிரம சிந்தை நமக்குள்ளே இருந்தேனாக்கா நம்ம ஜெபம் கேட்கப்படாதேன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அந்த 66 சங்கீதத்தில் இருக்குது. நிறைய பேர் பரிசுத்தவான்கள் ஏகப்பட்ட ஜெபம் பைபிளில் எழுதியிருக்கிறாங்க. அது நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தராக நம்ம ஜெபிக்கலாம், நம்ம வாசிக்கலாம். இது சங்கீதம் 106:23 மோசையை பற்றி நம்ம பார்க்கலாம். மோசையோட ஜெபம் ஒரு விசேஷிக்கப்பட்ட உன்னதமான ஜெபம். எவ்வளோ பெரிய விஷயத்தை அவர் ஜெபத்தினால தடுத்து நிறுத்தி உலகத்தை ரட்சிச்சாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிச்சாங்கன்னு நம்ம நினைக்கிறது. அதை தான் மோசையின் ஜெபம் தான் தியானிக்க போகிறோம். மோசையின் ஜெபம், மோசை திறப்பின் வாயில் நின்று ஜெபிச்சாங்கன்னு சொல்லிட்டு 106 சங்கீதம் 106:23 நம்ம வாசிக்கலாம். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுதே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயில் நின்றார். திறப்பின் வாயில் நிற்கிறார். திறப்பின் வாசல் ஜெபம் எல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? அது திறப்பின் வாயில் நிற்கணும். திறப்பின் வாயில் மோசை எப்படி நின்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த நம்ம வாசிக்கலாம். இதை யாத்ராமம் 32 அதிகாரம் 32வது வசனம் பாருங்க. ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதினா உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்று ஒரு பயங்கரமான ஜெபம். இப்படியெல்லாம் யாரும் ஜெபிக்கவே மாட்டாங்க. என்ன நரகத்தில் போட்டுருங்க, அவங்களே பரலோகத்துக்கு கொண்டு போங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா? அப்படி ஒரு மோசையோட ஜெபம் பாருங்கள். என் பேரை கிறுக்கி போடுங்க. இந்த ஜனங்கள் பாவம் செய்து கண்ணுக்குட்டியை வணங்கினது உண்மைதான், உன்னை விட்டு விலகினதை இத்தனை அதிசயங்களை எல்லாம் மறந்துட்டேன், ஈம பொழுதில் எல்லாம் விட்டு போனது உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அவரை மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் திறப்பின் வாயில் நின்று ஜெபிச்சாங்கன்னு சொல்லி பார்க்குறான். அப்புறம் மோசே எப்படியெல்லாம் ஜெபிக்கிறாங்க பாருங்கள். உமது தாசனாய் ஆபிரகாமை, ஈசாக்கை, இஸ்ரவேலை நினைத்தருளோ, உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததிக்கு என்றென்றேக்கு சுதந்திரத்து கொள்ளும்படி அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உண்மை கொண்டு அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்திச்சாங்க. அவங்க என்ன பிரார்த்திச்சாங்க? யாக்கோபை நினைங்க, ஈசாக்கை நினைங்க, அப்ரஹாமை நினைங்க, உன்னோட ஆண்டவரே உனக்கு பிரியப்பட்ட உன்னோட பரிசுத்தவான்களெல்லாம் நினைத்தருளுங்க, இஸ்ரவேல் ஜனங்களை கைவிடாதுங்க. நீங்கள் இந்த தேசம் வாக்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, இந்த தேசம் எல்லாம் பாலும் தேனு ஓடுகிற தேசம் நான் உங்களுக்கு தருவேன்னு வாக்கு கொடுத்தீங்களே, அதெல்லாம் மறந்து விடாதங்க. அதெல்லாம் சுதந்திரிச்சு கொள்ளவே நீ வாக்கு கொடுத்துரு, அது உன் பேர்ல ஆணிட்டு சொன்னீங்களே அவன் சொல்லிட்டு அவங்க கெஞ்சி பிரார்த்திச்சாங்க. அது மட்டும் இல்லை, வேற என்ன சொன்னாங்க? நீ இந்த ஜனங்களுக்கு தீங்கே வர பண்ணுவினாக்கா எகிப்தியரை உன்னை பற்றி என்ன நினைப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எகிப்து ஜனங்களை ரொம்ப செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு, அதாவது மோசை எகிப்தியர் என்ன சொல்லுவாங்க, இப்படியெல்லாம் சொல்லி மோசை ஜெபிச்ச போது கர்த்தரை என்ன மோசோட ஜெபத்தை கேட்டேன், இவரோட ஜெபத்தை கேட்டு என்ன செஞ்சாங்கன்னா பரிதாபப்பட்டாங்களாம். அந்த செய்வேன்னு அழிப்பேன்னு சொன்ன அந்த வார்த்தைகள் மாற்றி பரிதாபப்பட்டு அவர் மேலே அவருங்களை ஆசீர்வதிச்சாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்புறம்
இவங்களால் பெருக்கு போடுவோன்னு எல்லாம் சொல்லி ஜெபிச்சாங்க. எகிப்தர் என்ன சொல்லுவான்னு சொல்லி ஜெபிச்சாங்க. இவன் செய்தெல்லாம் பாவம்தான், மன்னிங்க, வழங்கா கழுத்துள்ள ஜனங்க தான், எல்லாம் தெரியும். ஆனாலும் கர்த்தாவே இவங்க ஒரு தடவை மன்னிங்கன்னு சொல்லிட்டு அவர் கெஞ்சி பிரார்த்திச்சான். திறப்பின் வாயில் நின்னா என் பேரை கிறுக்கி போடுவேன்னு சொல்லி பயங்கரமான ஒரு ஜெபம். அந்த மாதிரி ஒரு நல்ல இருதயம் நமக்கு கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். எல்லாருக்காக திறப்பின் வாயில் நின்று ஜெபிக்கணும். அவர் அவங்க பாவத்தை அப்படி தான் பரிசுத்தவான்கள் எல்லாம் நெகேமியா, எஸ்ரா, தானியல் இவங்க எல்லாம் அந்த மாதிரி தான் ஜெபிச்சாங்க. அப்படி மற்றவங்களோட பாவத்தை எல்லாம் அறிக்கைட்டு ஜெபிச்சாங்க. அதாவது இவரும் அப்படி தான் இஸ்ரவேல் ஜனங்களோட எல்லா பாவங்களை எல்லாம் அறிக்கைட்டு தன் மேலே அந்த பாரத்தை சுமத்துங்க, அந்த ஜனங்களை கொல்லாதுங்கன்னு சொல்லி திறப்பில் வாழ்ந்து ஜெபிச்சாங்க. உன்னதமான ஒரு ஜெபம் ஜெபிச்சாங்க. அப்படி ஒரு ஜெபாவை நமக்கு தரும்படியாக நாம் இப்போ ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்க ஆண்டவரே, நன்றியோடு உன்னை துதிக்கிறேன். ஜெபாவை ஊற்றுங்க அப்பா. மோசையை போல பரிசுத்தவான்களை போல ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப அபிஷேகத்தை எங்கள் மேல் ஊற்றுங்க அப்பா. இரவெல்லாம் ஜெபிக்கணும், இயேசுவை போல ஜெபிக்கணும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பகலெல்லாம் ஜெபிக்கணும், இடவிடாமல் ஜெபிக்கணும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும் அப்பா. ஸ்தோத்திரம். அந்த மாதிரி ஒரு ஜெப ஆவி எப்பொழுது விழுத்தென்று ஜெபிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்க சாமி. ஸ்தோத்திரிக்கிறப்பா, நன்றியோடு துதிக்கிறப்பா. ஸ்தோத்திரம். மனுஷன் உலகப்பூர ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா லாபம் இல்லை. அந்த ஜீவன் வெளியேறப்பட்ட ஜீவன் எல்லாம் பரலோகத்துக்கு வரணுங்கிற சொல்லி நீங்கள் அதுக்கு தானே இறங்கி வந்தீங்க. அதே போல் நாங்களும் உன்னோட சித்தத்தை அறிஞ்சு ஜெபிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.